ஓகே. இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் கடைசி வரையும் பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. நேற்று வந்து நிறைய நீட் பிஜி டாக்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட்டுக்கு நிறைய டெக்ஸ்ட் பண்ணாங்க, நிறைய கால்ஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வந்து நமக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ப்ராப்பராக வந்து நமக்கு ஒவ்வொரு டாக்டர்ஸுடைய அந்த ரேங்க் அந்த ஸ்கோர் வந்து, ஏன்னா நேற்று தான் வந்து அவங்க எக்ஸாம் வந்து முந்தா நேற்று வந்து எழுதிட்டு வந்தாங்க. பட் இன்னும் நமக்கு 2 வாரத்துக்கு அப்புறம் ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. 25க்கு மேலே ரிசல்ட்டை வந்து வெளிவரதுக்கு அப்புறம் தான் அவங்களால வந்து ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வர முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். கவுன்சிலிங் பெய்ட் சர்வீசஸ் உங்களுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுவரையும் நம்ம சேனலில் வீடியோஸ் நிறைய அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரியே வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் லென்த்தியாக போகும். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து வீடியோ லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டைமிங் இருக்காது, அதனால் பார்ப்பாங்க என்னன்னு தெரில. பட் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பாருங்கள். ஓகேங்க. ஸோ என்னுடைய நேம் கார்த்திக். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நீட் பிஜி தமிழ் சேனல். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுறவங்க. நீட் பிஜி வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல் இந்தியா கோட்டாவுடைய வெப்சைட் நீங்கள் எடுத்தீங்கன்னா mcc.nic.in என்ற வெப்சைட். ஸோ இந்த இணையதளத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாமல் புதுசாக இந்த வருஷம் அட்டன் பண்ணக்கூடியவங்க தெரிஞ்சுக்கோங்க. mcc.nic.in இந்த இணையதளம் மூலயமா தான் ஆன்லைன் கவுன்சிலிங், அதாவது கலந்தாய்வு 4 ரவுண்டாக வந்து நடத்துவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு இந்த வருஷத்துக்கு எப்போ சார் கவுன்சிலிங் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரிசல்ட் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து செப்டம்பர் 2வது or 3வது வாரத்தில் எம்சிசியோடைய கவுன்சிலிங் ப்ராசஸ், சைமல்டேனியஸாக வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கும் நமக்கு 1 வீக் அந்த எம்சிசி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-15 நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. செப்டம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம் கவுன்சிலிங்கோடைய அந்த ரவுண்ட் 1 ப்ராசஸ் செப்டம்பர் 2வது அல்லது 3வது வாரத்தில் கண்டிப்பாக தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2வது வாரத்திலே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா முதல் வாரத்தில் நமக்கு நிறைய ஹாலிடேஸ் இருக்குது. அதனால வந்து ரிசல்ட்டு நமக்கு இந்த மந்த் எண்டுனால எக்ஸ்பெக்டட் பண்ணக்கூடிய அந்த எம்சிசியுடைய ரவுண்ட் 1 ஷெடியூல் பார்த்தீங்கன்னா நமக்கு 2nd வாரம், அதாவது 2வது வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம ஷெடியூல் கவுன்சிலிங் அட்டவணை வந்து நமக்கு 4 ரவுண்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை நான் காமிக்கிறேன். லாஸ்ட் இயரோடைய அந்த ரவுண்டை வச்சு உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குறது லாஸ்ட் இயரோட ரவுண்டு. ஸோ இப்படி தான் வந்து கவுன்சிலிங்கோடைய ஷெடியூல் வந்து நமக்கு கொடுப்பாங்க. டென்டேட்டிவ் ஷெடியூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் நீட் 50% ஆல் இந்தியா கோட்டா அண்ட் 100% டீம்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஏஎஃப்எம்சி. இது ஏஎஃப்எம்சி, அதாவது ஆர்ம் ஃபோர்ஸ் மெடிக்கல் கல்லூரி. அதில் இருக்கக்கூடிய ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட். பிஜி டிஎன்பி சீட்ஸ், எம்டி, எம்எஸ், டிப்ளமோ, பிஜி டிஎன்பி, எம்டிஎஸ் கோர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ எம்டிஎஸ் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்துக்கு. ஸோ 2 ரவுண்டு வந்து முடிஞ்சு 3வது 2 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எம்டிஎஸ் பொறுத்தவரை ஓரளவு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகே, அதை விட்டுருங்க. நம்ம வந்து ரவுண்டு 1 லாஸ்ட் இயர் பாருங்கள், ஜூலை 27th ஸ்டார்ட் பண்ணி 28 வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெரிஃபிகேஷனுக்கு 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க. ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் 27 ஜூலை ஸ்டார்ட் பண்ணாங்க லாஸ்ட் இயர். எத்தனை நாள் எடுத்தாங்கன்னா 6 நாள் டைம் கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரையும் வந்து நமக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஓகே சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதில் நம்ம வந்து பேமெண்ட் வந்து இப்போ டீம்டு யூனிவர்சிட்டினா 2,50,000 ரூபாய் பே பண்ணணும். பே பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். இல்லை நான் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் போகிறேன் அப்படின்னா அங்கே வெறும் ஒரு 11,000 ரூபாய் சம்திங் இது கட்டினா தான் நம்ம வந்து அதை இது பண்ண முடியும். ஸோ இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு செப்பரேட் வீடியோவில் சொல்லிடுறேன். பட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 6 நாள் டைம் கொடுப்பாங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, நிறைய டாக்டர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறது, ஆல் இந்தியா கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வருமானு கேட்டால் வரவே வராது. செல்ஃப் ஃபைனான்சிங்ன்றது அந்தந்த ஸ்டேட்டு கீழே இருக்கக்கூடிய கல்லூரி, ஸ்டேட் கீழே இருக்கக்கூடிய பிரைவேட் கல்லூரி. அந்த கல்லூரி ஒன்லி ஃபார் ஸ்டேட்டுக்குள்ளே தான் வரும். ஸ்டேட்டோடைய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலியமாக வரும், கர்நாடகானா கர்நாடகா கவுன்சிலிங் மூலியமாக தான் வரும். பட் ஆல் இந்தியாவில் வரக்கூடிய சீட்ஸ் எது வரும் அப்படின்னா, எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய 50% கவர்மெண்ட் சீட்ஸு, 100% டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஏஎஃப்எம்சி, இஎஸ்ஐ அண்ட் டிஎன்பி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு சில கவர்மெண்ட் காலேஜஸ் அந்த டிஎன்பி வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 6 நாள் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர்.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. வந்து 27 28ஆம் தேதி நமக்கு அவங்க வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் வந்து சீட் மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணி என்எம்சி கிட்ட கொடுப்பாங்க. அவங்க செக் பண்ணிட்டு ஓகே 28ஆம் தேதி முடிப்பாங்க. ஆனா 27ஆம் தேதி முதல் நாள்ல இருந்து லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் நம்ம ஷெட்யூல் வரல. நான் தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் ஷெட்யூல் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் புதுசா இந்த தடவை தான் அட்டன் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் தெரியாது. 27ஆம் தேதி ஜூலைல ஸ்டார்ட் பண்ணி 1 ஆகஸ்ட் வந்து இவங்க லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இந்த வருஷம் ஷெட்யூல் வரும்போது 6 நாள் டைம் கொடுப்பாங்க. நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் 2 லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி யாராவது போட்டீங்கன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா கடைசி நாள் ஒரு டைமிங் வந்து அதிகமா கொடுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரியே சாய்ஸ் பில்லிங் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள்ல இருந்து சாய்ஸ் பில்லிங். இப்போ 27ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 28ஆம் தேதி பாருங்க ரவுண்ட் 1 அந்த சாய்ஸ் பில்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கும் அதே மாதிரியே இந்த வருஷம் டேட் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் 6 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சீட் வந்து ஓகே நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு லாக்லாம் பண்ணிடணும். லாக் பண்றதுக்கு கடைசி நாள் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு 5 நாள் வந்து ஒரு 6 நாள் டைம் கொடுக்குறாங்க சாய்ஸ் பண்ணிட்டு. இன்னைக்கு ஒரு பிரான்ச் போடுவோம், நாளைக்கு அடிஷனல் காலேஜஸ் ஆட் பண்ணுவோம். இப்படி நீங்க மாத்தி மாத்தி வந்து ஆர்டரை மாத்திக்கிட்டே இருப்பீங்க. அதனாலதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள் டைம் கொடுத்துட்டு கடைசி நாள் தான் அந்த லாக்கிங் ப்ராசஸ். நீங்க வந்து எத்தனை காலேஜஸ் எத்தனை பிரான்ச்சஸ் போட்டீங்களோ அதை ஃபைனல் பண்ணி உங்களுக்கு ஒரு மதியம் 3 மணிக்கு மேல 3 மணில இருந்து நைட்டு 11:55 ஒரு டைமிங் கொடுப்பாங்க. அந்த இதுக்குள்ள சாய்ஸ் லாக் வந்து நீங்க செலக்ட் பண்ண காலேஜ் லாக் பண்ணணும். பட் அந்த லாக் பண்றது சப்போஸ் நீங்க மறந்தா கூட ஆட்டோ லாக் ஆகிக்கிறோம். பட் இருந்தாலும் இதுல பெட்டரான ஒரு வே எடுத்தனா நீங்க மேனுவலா பண்றது தான் எனக்கு பெஸ்ட். ஏன்னா ஆட்டோ லாக்கும் ஆகும். ஸோ அதுல ஏதாவது எரர் ஆயிடுச்சுன்னா சிஸ்டம் எரர் ஆயிரும். அதனால தயவு செய்து கரெக்டா பண்ணிக்கணும். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே முதல் ரவுண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரவுண்ட் 1 ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலாம்னா ஒரு 2 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்னலா வெரிஃபை பண்ணுவாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் கரெக்டா வந்து நமக்கு என்னதான் ஆன்லைன்ல கவுன்சிலிங் நடந்தாலும் ஹியூமனா வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனா வந்து நம்ம ஓகே ஒரு மேனுவல் செக்கிங்ன்றது பண்ணணும். ஏன்னா நமக்கு சிஸ்டம் கரெக்டா பண்ணாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. பட் 5ஆம் தேதி ரிசல்ட் போட்டிருக்காங்க. ஆனா 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 5ஆம் தேதி வந்து ஃபைனல் ரிசல்ட். ஃபர்ஸ்ட் டென்டேட்டிவ், அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எம்சிசி போர்ட்டல்ல வந்து லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா டாக்குமெண்ட் வந்து முன்னாடியே அப்லோட் பண்ண சொன்னாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஆப்ஷனல் தான். சில பேர் டைரக்டா போய் காலேஜ்லயே நீங்க ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ரொம்ப லாங்கா இருக்கு, எனக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கர்நாடகா அதர் ஸ்டேட் நார்த்ல போய் நான் வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா நீங்க எம்சிசிலே டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து இந்த வருஷம் வருமானது தெரியல, பட் அது வரும்போது பார்ப்போம். இது ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் 7ஆம் தேதி அடுத்த நாள்ல இருந்து ஒரு 13ஆம் தேதி வரையும் லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க. அதாவது 7 நாள், ஒரு வாரம் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஃபீஸ் கம்மியா இருக்கும். இதே டீம்டு யூனிவர்சிட்டினா ஒரு பிரான்ச்சை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் 30 லட்சம் வரும்போது 40 லட்சம் வரையும் வரும். ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை தேத்தணும். அது வந்து ஒரே வாரன்றது அவங்களுக்கு கம்மியான நாள் தான். பட் இருந்தாலும் நம்ம அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம டீம்டு தான் போறோம்னா கையில பணம் வந்து 1 இயருக்கான ஃபீயை வந்து கையில வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு ஒரு 7 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 1 முடிஞ்சிடும். அதுக்கு அவ்வளவுதான். அடுத்த 3 நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு அந்த லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க டீட்டெயிலா. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதே மாதிரி செகண்ட் ரவுண்டு அதே தான். செகண்ட் ரவுண்டுக்கும் சேம் இதே தான் நடக்கும். செகண்ட் ரவுண்ட் என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு அதே மாதிரியே சைடு பை ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் போவாங்க. இந்த ஸ்டேட் கவுன்சிலிங் போகும்போது நிறைய பேருக்கு இங்க சீட்டு கிடைஞ்சிருச்சுன்னா அந்த சீட்டு சைமல்டேனியஸா ஸ்டேட்டுக்கு போய் அங்க சீட் எடுத்துட்டாங்கன்னா சப்போஸ் இந்த சீட்டை வந்து நீங்க சீட்டை சரண்டர் பண்றதுக்கான ஒரு ஸ்டிபுலேட் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்குள்ள சீட்டை சரண்டர் பண்ணிடணும். இல்ல அப்படின்னா 2 பக்கம் வந்து உங்களுக்கு பிளாக்கிங்ல விழுந்துடும். அதனால அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னது செகண்ட் ரவுண்ட்ல இருந்தா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நான் கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி ஒரு வீடியோ போடுறேன். பட் இது நான் வந்து உங்களுக்கு டேட் படி நான் சொல்றது. இது வந்து ஜஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க. செகண்ட் ரவுண்ட் எப்போ நடக்கும்னா முதல் ரவுண்ட் வந்து ஆல் இந்தியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட் அடுத்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கும் இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 5 நாள், அதுக்கப்புறம் சாய்ஸ் லாகிங் 5 நாள், ப்ராசஸிங் அலாட் பண்றதுக்கு 2 நாள், அடுத்து ரிசல்ட் டென்டேட்டிவ், அடுத்து ஃபைனல் ரிசல்ட். ஆனா செகண்ட் ரவுண்டுக்கு கொஞ்சம் அதிகமா டேட் தருவாங்க, ஜாயிண்ட் ஆஃப் டேட். ஏன் அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இயர் பாருங்க 9 நாள் கொடுத்துருக்காங்க. சேம் அடுத்து வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்ற ஒரு டேட்டா வந்து ஷேர் பண்றதுக்கு 2 நாள் எடுத்துக்குவாங்க. ஓகேங்க. அடுத்து 3வது ரவுண்ட். 3வது ரவுண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேட்டோடைய செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சைமல்டேனியஸா ஸ்டேட்டோடைய அந்த 2வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல் இந்தியா ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் இயர் பாருங்க இதுக்கும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 6 நாள், சாய்ஸ் ஃபில்லிங் 6 நாள், எக்ஸ்டென்ஷன் ஆகுது ஒரு ரவுண்டு.
அதே மாதிரியா ப்ராசஸிங் 2 நாள், ரிசல்ட் 1 நாள். அதுக்கப்புறம் இந்த போர்ட்டல் வந்து ஏற்கனவே சொன்னதை அப்லோட் பண்ணுறது. ஸோ இது வந்து அது என்னன்றது பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிப்போர்ட்டிங் பாருங்க 8 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 7, அடுத்து 8, இப்போ 9. ஸோ நம்ம எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க இப்போ 8, லாஸ்ட் 9, 8, மேக்ஸிமம் 1 வாரம் டைம் கொடுப்பாங்க. அவ்வளோதான். அடுத்து 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன். ஓகே, ஃபைனல் ரவுண்டு வந்து ஸ்ட்ரே ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான நாட்கள் தான் இருக்கும். இதில் மேக்ஸிமம் ஆஃப் சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் கூட இருக்கும் ஒரு சிலது. அது போக வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும் நமக்கு இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 3 நாள், சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள், ப்ராசஸிங் 2 நாள், ஸ்ட்ரீட் 1 நாள், ஜாயின் அப் டேட் பார்த்தீங்கன்னா 5 நாள் கொடுப்பாங்க. இதோட கவுன்சிலிங்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நமக்கு கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 மாதம் நடக்குங்க. 60 நாட்கள் வந்து கவுன்சிலிங் நடக்கும் எப்பவுமே. கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் வரையும். அந்த ஜாயிண்ட் ஆப் காலேஜ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் அந்த இயர் தொடங்குறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டு முடிஞ்சே உங்களுக்கு சில கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல இருந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து காலேஜஸ் ஓப்பனிங் டே வந்துடும். ஓகேவா, ஆனால் ரவுண்டு நடக்கும், சைடு பை வந்து ரவுண்டு நடக்கும். நிறைய பேர் காலேஜஸ் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிட்டு சைடு பை கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த ரவுண்டுக்கு அப்கிரேட் ஆவாங்க. ஓகேங்க, இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னாலும் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நான் சொல்லுவேன். எதுவும் புரியலைன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவு இந்த கவுன்சிலிங்கோடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும். இது வந்து நான் வந்து ஒரு ஷெடியூல்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்கன்னு. ஷெடியூல் ஓகே, பட் நம்ம இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் சீட் எப்படி வந்து மேப் அப் பண்றாங்க, எப்படி வந்து நான் வந்து ஒரு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் ஆல் இந்தியா கவுன்சிலிங் எப்படி ஒரே நேரத்தில் அட்டன் பண்ண முடியும், சைடு போய் நான் வேற ஸ்டேட்டோடைய மேனேஜ்மெண்ட்குள்ள போக முடியுமா, வேற ஸ்டேட்டோடைய அந்த ஓப்பன் சீட்டுக்குள்ள போக முடியுமா, வேற இதெல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸ் கூட ஓரளவு படிச்சு எழுதிட்டு வந்துடுவோம். பட் இந்த கவுன்சிலிங்ல தான் உங்களுடைய அந்த அந்த கரெக்டான ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு, கரெக்டான ஒரு ஃபாலோவிங் இருக்கு. அதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கான அந்த சீட்டை வந்து கிராக் பண்ணி நீங்க கண்டிப்பா உங்களுக்கான அந்த பிரான்ச்ல வந்து சீட்டை எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து ஒரு கைடன்ஸ் சப்போர்ட் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா அது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். ஸோ கைடன்ஸ் எடுத்துட்டு ப்ராப்பரா பண்ணுங்க. நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ரிசல்ட் நீங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி பெய்ட் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. மினிமம் சார்ஜ் தான் பண்றோம். ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இன்னும் வந்து உங்களுக்கு